அன்னை கன்னிகையில் அடைக்கலமான புனித அந்தோணியாரே, சிலுவை ஏந்தியே அலகை சூழ்ச்சியை சிதற. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, காட்டுக்கோவில் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதருடைய பெருவிழாவை கொண்டாடுவதன் அடையாளமாக நாம் கொடியேற்றி இந்த திருநாட்களை தொடங்குகின்றோம். ஆகவே இந்த தினத்தில் திருக்கொடியேற்ற வைபவத்திலே தலைமையேற்று கொடியேற்றி திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கிற நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னை திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தையும் சேத்துப்பட்டு மறைக்கோட்டத்தினுடைய முதன்மை தந்தையுமான பேரருட்பணி என் விக்டர் இன்பராஜ் அடிகளார் அவர்களை நாம் இப்பொழுது கரவொலி எழுப்பி அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். கரவொலி எழுப்புங்க. பூ கையில் வச்சுக்கிறீங்களா? சரி, அவர் மேல பூ இப்பொழுது தந்தை அவர்கள் ஜெபம் செய்து கொடியை புனிதப்படுத்துவார்கள். தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியுள்ளோம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் கொடியை காண்போர் அனைவரும் என் பாதுகாவலரான புனித பதுவை அந்தோணியார் விருதுகளை நான் அந்தோணியார் நினைவு கூர்ந்து அவர்தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் தந்தையே, முழு பெயர் தூயர போற்ற பெருக, முழு ஆட்சி வருக, முழு திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருளை மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீர். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளை மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனிதரே, தூயரே, அந்தோணியாரே, உம் அருட்கரம் உலகெல்லாம் அரவணைப்பது போல நீலவானை முட்டி நிற்கும் கொடிக்கம்பம் தனிலே ஐயாவும் திருக்கொடி அழகாக பறக்கின்றதே. எட்டு திக்கும் திரண்டெழும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவென்றே அன்போடு அழைக்குதையா. புனிதரின் திருக்கொடியே வாழ்க, நலம் தரும் ஜீவனதியே நீ வாழ்க. கோடி அற்புதரே வாழ்க. ஞானத்தை படைத்த இறைவனை திருக்கரங்களில் ஏந்திடும் புனிதரே, போல மிகுந்தவும் கொடியும் இரு கரங்களை விரித்தே அழைக்குதே. வானிலே அசைந்து ஆட எம்மேனியும் சிலிர்த்து மகிழுதே. ஞானத்தை படைத்த இறைவனை திருவே எழில் உருவே திருக்கொடியே நீ வாழ்க. அழகே
வானத்தை படைத்த இறைவனை ஆழ்த்திடும் வழிகளில் அந்த இறைவன் நம்மை நடத்துவார். சொல்லுதற்கரிய செயல்களை தினம் புரிந்தே நம்மை வளர்க்கிறார். அவரது பணிகளை தொடர நம் புனிதரை தேர்வு செய்தார். நிறையருள் அவர் மேல் பொழிந்து வானுயர. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனிதர்களின் பெருவிழாக்கள் எல்லாம் இறைவன் அவர்கள் வழியாய் நம் எல்லோருக்கும் செய்த கருணையை நினைந்து போற்றும் நன்னாளே. நம் காட்டுக்கோவில் விருது விலங்கினானின் பாதுகாவலரும் கோடி அற்புதருமான புனித அந்தோணியாரின் கருணையை நினைந்து போற்றும் நன்றி மிகுந்த நன்னாளே. நாம் இன்று நம் புனிதரின் திருக்கொடி ஏற்றி துவங்கி இருக்கும் திருக்கொடி திருநாள். இத்திருநாளில் நம் காட்டுக்கோவில் அந்தோணியாரின் கருணையை நன்றியோடும் அவரின் கருணை மிகுந்த அதிசயங்களும் அற்புதங்களும் எட்டு திக்கும் அறிவிக்கும் பேரடையாளமாய் பட்டொளி வீசி பறக்கும் புனித அந்தோணியாரின் திருக்கொடியை விண்ணுயர ஏற்றி நமக்காய் இத்திருப்பலியில் இறைவேண்டல் புரிய நம் திருத்தலத்திற்கு வருகை புரிந்திருக்கும் நமது மறைமாவட்டத்தின் தாய் திருத்தலமான தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் அதிபரும் சேத்துப்பட்டு கோட்டத்தின் முதன்மை குருவுமான பேரரூர் தந்தை முனைவர் என் விக்டர் இன்பராஜ் அவர்களை நம் திருத்தலத்தின் திருக்கொடி திருநாளுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். கோடி அற்புதர் அந்தோணியார் அவரின் இறைப்பணியில் தொடர்ந்து அவர் செய்து வரும் மாபெரும் மறைப்பணிகளில் உடனிருந்து காத்து அவருக்கு வேண்டிய அருளை தரும்படியாகவும் காட்டுக்கோவில் திருக்கொடி ஏற்றத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து பக்தர்களும் தொடர்ந்து இத்திருவிழா நாட்களில் புனிதரை தேடி வரும் எல்லா பக்தர்களும் அந்தோணியாரின் கருணையை அற்புதங்களையும் நன்மைத்தனங்களையும் இன்னும் அபரிவிதமாய் பெற்று நலமாய் வாழ இத்திருப்பலியில் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினை செலுத்திட வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக, இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக, இறை மக்களே வருக. ஒன்றாய் வருவோமே, பலிதனையே திருப்பலிதனையே திரளாய் கலந்து மகிழ்வோமே. அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனையே திருப்பலிதனையே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நம் நாதரேசு நம்மிடையே வருவார், நம் நாதரேசு நம்மிடையே வருவார். நாம் எல்லாம் ஒன்றாய் ஜெபித்தாலே அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் ஆலயம் ஒன்றாய் வருவோமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, காட்டுக்கோவில் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கொடியேற்ற சிறப்பு திருப்பலிக்கு அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலேயே இந்த இடம் இன்றைக்கு ஒரு புனித இடமாக, புனித அந்தோணியார் வாசம் செய்கிற ஒரு இடமாக, ஆண்டவருடைய அருள் பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு அற்புத இடமாக இது மாறி இருக்கிறது என்று சொன்னால், இது இறை மக்கள் நாம் ஒவ்வொருவரும் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான். நம்பிக்கையோடு, பக்தியோடு, ஆசையோடு, விருப்பத்தோடு நாம் புனித அந்தோணியாரை தேடி இந்த இடத்திற்கு வருகிற பொழுதெல்லாம் அவரும் அதே வாஞ்சையோடு நம்மை சந்திப்பதற்காக, நம்முடைய குறைகளை கேட்பதற்காக, நிறைய ஆசிரியரை ஆண்டவரிலிருந்து நமக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக இங்கே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த 50 ஆண்டுகளாக இந்த திருத்தலத்தில் பல்வேறு ஆயிரக்கணக்கான மக்கள் புனித அந்தோணியாருடைய வல்லமையால் அற்புதங்கள், அதிசயங்கள் பலவற்றை கண்டிருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நிலையில் நாம் இன்றைக்கு நன்றி பெருக்கோடும், மகிழ்ச்சியோடும், பெருமிதத்தோடும் இந்த திருநாளை புனித அந்தோணியாருக்கும் அவர் வழியாக ஆண்டவருக்கும் மகிமை சேர்க்கிற விதத்தில் நாம் கொண்டாடுவதற்கு கூடியிருக்கின்றோம். ஆகவே இந்த நாளில் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையில் ஆண்டவருடைய அருள் வரங்களை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையில் இத்திருப்பலியில் இணைவோம். இன்றைய திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஒப்பு கொடுத்து செபிக்க வந்திருக்கிறவர் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பேரருட் தந்தை என் விக்டர் இன்பராஜ் அடிகளார் அவர்கள். நம்முடைய வேலூர் மறை மாவட்டத்தினுடைய திருத்தலமாகிய துய லூர்து அன்னை சேத்துப்பட்டு அன்னையினுடைய திருத்தலத்தின் அதிபர் மற்றும் சேத்துப்பட்டு மறைக்கோட்டத்தினுடைய முதன்மை தந்தை. ஆகவே அவர்கள் இந்த நாளில் நம்முடைய அழைப்பிற்கு ஏற்ப இந்த திருப்பலியை நிறைவேற்றி ஆசி வழங்கி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார். ஆகவே மீண்டுமாக அவருக்கு பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டையும் வரவேற்பையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வெல்கம் ஃபாதர். அதோடு கூட நம்முடைய காட்டுக்கோவில் புனித அந்தோணியார் மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளர் அருட்தந்தை ஜோசப்சன் அடிகளார் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவரையும் நாம் கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்கின்றோம். அதே வேளையில் இன்றைய இந்த கொடியேற்ற வைபவத்தை உபயம் செய்து சிறப்பிக்கின்ற பெங்களூர் திரு ஜேம்ஸ், திருமதி மேரி சுசிலா குடும்பத்திற்கு நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பாக நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியை அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆகவே அந்த குடும்பத்திற்கும் நாம் பாராட்டை தெரிவித்து கரவொலி எழுப்பி அவர்களை வரவேற்கின்றோம். ஆகவே திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைத்து உங்களுக்காக திருப்பலியை குருக்கள் நாங்கள் நிறைவேற்றி ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம். ஆண்டவருடைய அருள் இந்த நாளில் உங்கள் அனைவரையும் நிரப்புவதாக. திருப்பலியில் பெங்களூர் ஜேம்ஸ், மேரி சுசிலா இவர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் புனித அந்தோணியார் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும், மேலும் பெங்களூர் எம் ஜேம்ஸ், ஜான் பால் ராஜ் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் நாம் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம்.
எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலேகள் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் பெரு செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவா நீரின் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவா எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென் ஆமென் ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வு நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34 5 முதல் 9 முடிய இறைவசனங்கள். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்ப விடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுளே மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. கடவுளே மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. உம்மை புகழ்வோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழ்வோம், உம்மை போற்றுவோம். கடவுளே மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. மீது உமது முகத்தின் ஒளியை வீசுமே, அதனால் உலகம் உமது வழி அறிந்து கொள்ளுமே. என் மீது உமது முகத்தின் ஒளியை வீசுமே, அதனால் உலகம் உமது வழி அறிந்து கொள்ளுமே. அனைவரும் மக்களைத்து மகிழ்ந்து பாடுவர், ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவே. அனைவரும் மக்களைத்து மகிழ்ந்து பாடுவர், ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவே. உம்மை புகழ்வோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழ்வோம், உம்மை போற்றுவோம். கடவுளே மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. உலகின் மாந்தர் அனைவருமே உமக்கு அஞ்சுவர், உமது மீட்பர் அனைவருமே உணர்ந்து கொண்டனர். உலகின் மாந்தர் அனைவருமே உமக்கு அஞ்சுவர், உமது மீட்பை அனைவருமே உணர்ந்து கொண்டனர். அனைவரும் மக்களுக்கு மகிழ்ந்து பாடுவர், ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவே. அனைவரும் மக்களுக்கு மகிழ்ந்து பாடுவர், ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவே. உம்மை புகழ்வோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழ்வோம், உம்மை போற்றுவோம். கடவுளே மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே.
கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. உம்மை புகழ்வோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழ்வோம், உம்மை போற்றுவோம். கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. இரண்டாம் வாசகம். ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 15 முதல் 18 முடிய. ஏனெனில் அவரே மோசேயிடம், யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறோன்னு அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன், யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன் என்றார். ஆகவே மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. பார்வோனுக்கு மறைநூல் கூறுவது இதுவே, உன் வழியாய் என் வல்லமையை காண்பிக்கவும் என் பெயரை நாடெங்கும் அறிக்கையிடவுமே நான் உன்னை நிலைக்க செய்தேன். ஆகவே கடவுள் தாம் விரும்புவது போல சிலருக்கு இரக்கம் காட்டுகிறார், வேறு சிலரை கடின உள்ளத்தினர் ஆக்குகிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வெள்ளிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 13 to 21 முடிய. இதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலைத்துள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர்.
எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவுண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இத்திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை ஃபாதர் அந்தோனி சாமி. எல்லாம் ஷாக் ஆகிட்டீங்களா? அவர் பேர் இருதயசாமி தான் இல்லையா? குழப்பலூரில் சேத்பட்டு எங்களுடைய விக்காரேட்டில் தான் இருந்தார். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் 7 ஆண்டுகள் மிக சிறப்பான பணியை செய்தார். அப்பொழுது அவருக்கு மாற்றம் வந்தது. நான் அப்போ அங்கே இருக்கிற மக்கள்கிட்டம் நான் சொன்னேன், இனிமேல் இருதயசாமி என்பவர் அந்தோனி சாமியாக மாறிவிட்டார். ஏன்னா அந்தோனியார் கோயிலுக்கு வந்ததுனால நான் அதை ஒரு அன்பாக அவரை கூப்பிடுவேன், அவரும் மகிழ்வார். எனவே தந்தை அவர்கள் இந்த திருத்தலத்திற்கு காட்டுக்கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற பெருமை வாய்ந்த, அதிலும் சிறப்பாக என்னுடைய பக்கத்தூர் தான் இது. என்னுடைய அம்மாவும் என்னுடைய அப்பாவும் அடிக்கடி இந்த கோயிலுக்கு தான் வருவாங்க. அந்தோனியார் கோயில் அத்திப்பாக்கத்தில் அவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றுகின்ற பொழுதெல்லாம் இப்படி மிகவும் நெருக்கமான ஒரு உறவு இந்த விருதுவலினான் காட்டுக்கோவில் அவரிடம் இருந்த பக்தி எல்லாம் நினைவில் வருகின்றது. தந்தை அவர்கள் இந்த ஆண்டு காட்டுக்கோவிலிலே கொடியேற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அந்த ஒரு அழைப்புக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரோடு இணைந்து 2 குருக்கள், தம்பி ஜோசப்சன், தம்பி சதீஷ் அவர்கள் தாளாளர் தந்தையாகவும் உதவி பங்கு தந்தையாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த புனித தலம், புனித அந்தோனியாவுடைய திருத்தலம் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சுழல் நிலை மறிமுக அந்தோனியார், அது ஒரு அதிசயமான ஆச்சரியமான ஒரு புதுமையான சுரூபம். அதை பார்க்கின்றவர்கள் உண்மையிலேயே என்ன இது, அந்தோனியார் முகமும் அன்னை மரியாவின் முகமும் ஒன்றாக இணைப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது என்று. இதில் பெரிய ஒரு வரலாறே இருக்கின்றது. அதை பற்றி சதீஷ் பார் உங்களுக்கு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அங்கே சேத்துப்பட்டில் இந்த அன்னை மரியாள் பற்றி அவங்க நம்முடைய புனித அந்தோனியார் பிறந்த போர்ச்சுகல் லிஸ்பன் நகரில் அதை பற்றி அருமையான ஒரு வரலாறு இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற எல்லாருடைய பெயர்களிலுமே பெரும்பாலும் மரியா என்ற பெயர் தான் இருக்கு. அவ்வளவு பக்தி உள்ளவர்கள் அந்த அந்தோனியார் பிறந்த அந்த ஊரில். ஆனால் அந்த அந்தோனியாருக்கு பதுவை புனித அந்தோனியார் தான் பெயர். அவர் பிறந்ததோ எங்கே? லிஸ்பன், போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன். அந்த இடத்தில் பெரும்பாலான குடும்பங்களில் எல்லாருமே பெண்களுக்கு மரியா என்ற பெயரோடு தான் அவர்கள் வைப்பார்கள். அது மட்டுமல்ல, புனித அந்தோனியார் பிறந்ததே எப்பொழுது? நம் அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்த நாளில் தான், ஆகஸ்ட் 15. இப்படி அந்த ஊர் மக்களுக்கும் அன்னை மீது ஆழ்ந்த பக்தி நிறைந்தது. அதே போன்றுதான் அந்தோனியார் 1195 ஆகஸ்ட் 15 விண்ணேற்பு அன்னையினுடைய நாளில் பிறந்தார். அதே அன்னை மரியாளிடம் தன் வாழ்க்கை, கற்பை, தூய்மையை ஒப்புடுத்தார். 8 வயது நிறைந்திருக்கின்ற பொழுதுதான் அவருடைய தாயார் அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றார். திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது அவருடைய பெயரை பெர்தினாந்த் என்று அவருக்கு கொடுக்கப்படுகிறது. திருமுழுக்கு பெயர். உடனடியாக திருமுழுக்கை பெற்ற உடன் அந்த சிறுவனை அழைத்து கொண்டு அவருடைய தாயார் அன்னை மரியாளிடம் சென்று ஜெபிக்கின்றார். என்னுடைய மகனை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய தூய்மையை, உம்முடைய பரிசுத்தனத்தை என் மகனுக்கு கொடும்.
என் மகனை நீர் பாதுகாத்து கொள்ளும் என்று ஒன்றுமே அறியாத அந்த சிறுவனுக்காக தாய் இவ்வாறு சொல்லி ஜெபிக்கின்றார். அதனால்தான் புனித அந்தோனியுடைய கரங்களிலே லீலி மலர் இருப்பதை பார்க்கின்றோம். அந்த மலரானது தூய்மையையும் பரிசுத்தத்தனத்தையும் வெளிப்படுத்துவது. எனவே அன்றே அன்னை மரியாளிடம் புனித அந்தோனியாரை அவருடைய தாயார் ஒப்படைத்து விட்டார். அதன் பிறகு ஒரு 15-16 வயதிலே அவர் குருவாக வேண்டும் என்பதற்காக, இந்த வரலாறு எல்லாம் நீங்கள் கேட்டு படித்திருப்பீர்கள், குருவாக வேண்டும் என்ற அந்த ஆவல் வரைக்கும். அவருடைய தந்தைக்கும் வேறொரு எண்ணம் இவரை கொண்டு வர, பிரபு குடும்பத்திலே பிறந்தவராக இருந்தாலும் பணக்கார குடும்பத்திலே பிறந்தவராக இருந்தாலும் இவருடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் வேறு விதமாக வேறு பாதை இருந்தது. அகுஸ்தினார் சபையிலே சேர்ந்து ஒரு குருவாக வேண்டும். அதன் பிறகு இவருடைய தியாகத்தையும் இவருடைய எளிமையையும் இவருடைய ஜெப வாழ்வையும் பார்த்து இவருடைய வளர்ச்சி, அன்னையின் மீது வைத்திருந்த பக்தி, ஏழைகள் மீது இருந்த கருணை, பாசம் இவையெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் விட புனித அந்தோனியார் ஒன்றை விரும்பினார். அது அவர் இருந்த சபையில் கிடைக்கவில்லை. மாறாக புனித அசிசியார் சபையில், பிரான்சிஸ் அசிசியார் சபையில் அவர் தங்கியிருந்த பொழுது ஒரு 5 குருக்கள் மொராக்கா நகரிலே சென்று, கப்பலிலே சென்று அங்கு இஸ்லாமியர்களுக்கு போதித்து மனமாற்றம் தர வேண்டும். அவ்வாறு அவர்கள் மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது ஒரு மறை சாட்சியாக அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். அந்த 5 உடலையும் பார்த்து, குருக்களை பார்த்து இவர் என்ன செய்தார்? அந்த சபையில் நான் சேர வேண்டும் என்று ஆவல் கொண்டார். பாருங்கள், அவருடைய கருணையும் அவருடைய ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற பாசமும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், தன்னை முழுமையாக பலி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை போன்று இந்த மக்களுக்காக நற்செய்தியை நான் போதிக்க வேண்டும். நானும் இவ்வாறு ஒரு மறை சாட்சியாக, வேத சாட்சியாக மறிக்க வேண்டும். எப்படி இப்படிப்பட்ட ஒரு மனநிலை வரும்? கஷ்டம்தான். கருணை மிகுந்த உள்ளம் இருந்தால்தான் அந்த எண்ணம் வரும். கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை, விசுவாசம் இருந்தால்தான் அந்த எண்ணம் வரும். எனவே இன்றைய தலைப்பு காட்டுக்கோவில் புனித அந்தோனியார் கருணை மிகுந்தவர் என்று தலைப்பை கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு கருணையும் பாசமும் அன்பும் நம்பிக்கையும் கொண்டவர் தான் புனித அந்தோனியார். தன்னுடைய சக குருக்களோடும் மக்களோடும், ஏன் தன்னை எதிர்ப்பவர்களோடும், தன்னை விஷம் வைத்து கொள்ளும் அளவுக்கு எதிரிகளாக இருப்பவர்களோடும், இறை நம்பிக்கையே நற்கொடையின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் மீதும் அவர் கருணையோடு பார்க்கின்றார். அவர்களை வெகு தொலைவில் இருக்கிறார்களே இந்த மக்கள், இறைவனிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கிறார்கள், நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது? புதுமைகளை நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த புதுமைகளை பார்த்து நாங்கள் மனம் மாறுவோம் என்று நகரமே கேட்டுக்கொண்டது. அவரை வெறுத்து ஒதுக்கியது. ஆனால் அவர் கருணை மிகுந்த மனிதர், புனிதர் என்பதனால் உயிரினங்கள் மீது அளப்பரிய அன்பு வைத்தார். அவருடைய போதனை எந்த அளவுக்கு இருக்கின்றால், மீன்களுக்கு கூட போதிக்கின்றார். கடல்வாழ் மீன்களை நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்கிறார். இப்படி எல்லோரிடமும் அன்பும் கருணையும் பாசமும் கொண்டவர். தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றவர்கள், அதாவது தான் குருக்கள் வாழும் இல்லத்திற்கு வருகின்றவர்களுக்கு எப்பொழுதும் பசி ஆற்றுவார். உணவு என்று தேடி வருகின்றவர்களை ஒருபோதும் திருப்பி அனுப்ப மாட்டார். அவ்வளவு கருணை மிக்க புனித அந்தோனியார். இன்றைய நற்செய்தி அற்புதமாக உதாரணமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த மக்களுக்கு போதித்த பிறகு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களை அவருடைய நோய்களை குணமாக்கினார், பேய்களை ஓட்டினார், எல்லோரையும் தொட்டு குணப்படுத்தினார். அதன் பிறகு அவர்களை திருப்பி அனுப்பிட வேண்டும். வெகு நேரம் ஆகிவிட்டது, தொலைதூரம் ஆகிவிட்டது,
பாலை நிலம், இங்கு உணவு கிடைக்காது என்று சீடர்கள் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் அவர்கள் மேல் பரிவு கொண்டார். இரக்கம் கொண்டார் என்று சொல்லவில்லை, கருணை கொண்டார். பரிவு என்பது என்னது? பரிதாபம் அல்ல. நம்மெல்லாம் பிச்சைக்காரர்களை பார்த்து ஐயோ பாவம் சொல்லி நம்மள்கிட்ட இருக்கிற கடைசி காசை தான் எடுத்து போடுவோம். அதன் பேர் இரக்கம், பரிதாபம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம புண்ணியம் கூட நினச்சிக்குவோம். ஆனால் பரிவு என்பது நம் பக்கத்திலே இருந்து நம்முடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்பவர்கள் என்ற அர்த்தம். கருணை என்பது நம்முடைய துன்பங்களின் பாதியை அல்லது முழுமையாக அனுபவிப்பவர்கள் என்ற அர்த்தம். அதுதான் புனித அந்தோனியார் அப்படிப்பட்ட ஒரு கருணை மிகுந்த பரிவு கொண்ட புனிதர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். நற்செய்தியில் ஆண்டவர் அந்த புதுமை செய்கின்ற பொழுது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னென்று, ஒரு சிறுவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன் துண்டுகளும் இருந்தது. ஏன் அந்த சிறுவனிடம் மட்டும்தான் இருந்ததா? எல்லாரிடமும் இருந்தது. அந்த புதுமை பலுகப்பட்டது என்று சொல்வதை விட பகிரப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும். என்னென்னால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை ஆட்சியை பற்றி போதிக்கின்ற பொழுது அவருடைய சுயநலம் உள்ள எண்ணங்கள் எல்லாம் பிறர் நலமாக மாறும். அவர்களுடைய சுயநலம் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் மனித நேயமிக்க பரிவு கொண்ட மனிதர்களாக மாறுகிறார்கள். அதிலே அந்த சிறுவன் கூட மாறினான். பார்த்தீங்களா? அவ்வளோ பேர் இயேசுவை நோக்கி வருகிறார்கள் என்றால் சும்மா வரல, அவர்களும் உணவு எடுத்துக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் அந்த எப்பயுமே சின்ன பிள்ளைங்கள் ஏதாவது வச்சுருந்தால் உடனே கொடுக்க மாட்டாங்க, அவர்களுக்காக வைத்துக்கொள்வார்கள். ஆனால் அந்த சிறுவன் கூட ஆண்டவர் இயேசுனுடைய போதனையை கேட்டு மனம் மாறினான். எந்த அளவுக்கு மனம் மாறினான்னு தெரியுமா? 5 அப்பம் இருக்குது, ஒரு 4 வச்சுக்கோங்க, எனக்கு 1 கொடுத்துங்கன்னு கேட்கணும். 5 அப்பத்தையும் 2 மீனையும் அப்படியே முழுமையாக கொடுக்கின்ற அளவுக்கு அந்த சிறுவனே மனம் மாறினான் என்று சொன்னால், அங்கு இருக்கின்ற 5000 கணக்கான மக்கள், அதுவும் பெண்கள், ஆண்கள் மட்டுமே, இன்னும் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்த்தால் 15000க்கு மேலாக இருக்கும். அத்தனை மக்களும் மனம் மாறி பகிர்ந்து உண்டார்கள் என்றால் 12 கூடைகளில் நிரப்புகிறார்கள் மீதமுள்ள துண்டை. ஆம், அதுதான் இன்று உலகம், இந்த நம்முடைய ஊர் எல்லாம் கஷ்டப்படுவது, குடும்பங்கள் கஷ்டப்படுவது, நாடு கஷ்டப்படுவது எதனால்? பஞ்சத்தால் அல்ல, பகிர்வின்மையால். ஒருவருக்கு ஒருவர் நாம் பகிர்ந்து கொடுப்பதில்லை. கனிவிரக்கத்தோடும் பகிர்வோடும் நல்ல ஒரு மனித நேயத்தோடும் இல்லாமல் இருப்பதனால்தான் பெரும்பாலும் நம்முடைய வேண்டுதல்கள், ஜெபங்கள், திருத்தலங்களுக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் நாம் ஜெபிப்பதெல்லாம் புதுமைகள். என் வாழ்வில் புதுமை நடைபெற வேண்டும். 2ஆம் முறையும் அப்படித்தான் மக்கள் இயேசுவை பின்தொடர்கிறார்கள். இவரிடம் சென்றால் வயிறார உண்ண முடியும், உழைக்காமல் சாப்பிட முடியும் என்ற எண்ணத்தோடு உள்ளார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அது அல்ல உங்களுடைய எண்ணம். நீங்கள் உங்கள் வயிறார உண்பதற்காகத்தான் என்னை தேடுகிறீர்கள், ஆண்டவருடைய போதனைக்காக இல்லை என்று அந்த புதுமையை செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். எனவே நாம் புதுமைகளை தேடி ஓடக்கூடாது. புதுமைகள் வேண்டும். கோடி அற்புதரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் புதுமைகள் நடக்க வேண்டும். என் வாழ்வில் நடக்க வேண்டும், என் குடும்பத்தில் நடக்க வேண்டும், என் ஊரில் நடக்க வேண்டும் என்று கேட்பது தவறு அல்ல. ஒரு விதத்தில் இதை கேட்கிறோம் என்றால், ஆனால் புதுமைக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரு செயல் இருக்கிறது. அப்பொழுது புதுமை நோக்கி நாம் ஓட மாட்டோம், புதுமை நம்மை நோக்கி ஓடி வரும். என்ன அது செயல்? மனமாற்றம். மனமாற்றமே உண்மையான புதுமை. புதுமைகளின் தொடக்கம் மனமாற்றம். நம்முடைய வாழ்க்கையில் மனமாற்றம் ஏற்படுகின்ற பொழுது புதுமைகள் நம்மை தேடி வரும். புனித அந்தோனியார் வாழ்க்கையிலே அத்தகைய எளிமையும் இறை நம்பிக்கையும் மனமாற்றமும் நிறைந்திருந்தது. கனிவுள்ள பார்வை, எல்லா மக்களையும் அன்பு செய்கின்ற பார்வை, எதிரிகளையும் அன்பு செய்கின்ற பார்வை. இவரை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று விஷம் வைக்கின்றார். அந்த விஷத்தையும் அவர்களுக்கு நிரூபிக்கின்றார். அதை குடித்து அவர்களை அன்பு செய்கின்றார். அதை குடித்து நிரூபிக்கின்றார். அவர்கள் மனம் மாறுகிறார்கள்.
நாங்கள் நற்கருணையில் இறைவன் இருக்கிறார் என்பதை நம்ப மாட்டோம் என்று சொல்பவர்களிடம் அவர் அதையும் ஒரு ஆண்டவரை சோதிக்கின்ற சோதனையாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த மக்கள் மனமாற வேண்டும் என்பதற்காக, நம்பிக்கை கொள்ள வேண்டும் நற்கருணையின் மீது என்பதற்காக அந்த சவாலையும் எடுக்கின்றார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த கழுதையை 3 நாட்கள் பட்டினி போடுங்கள், அதன் பிறகு எடுத்து வாருங்கள். இந்த கழுதைக்கு தெரியும் ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணையில் இருக்கிறார். ஆனால் மனிதனுக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை. கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்ன நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த செயல் பல நேரங்களில் நம்மிடமும் குறைந்து போகிறது. எனவே நாம் ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது, திருத்தலத்திற்கு வருகின்ற பொழுதெல்லாம் புதுமைகளை தேடி வர வேண்டாம். புதுமைகள் தானாக நம்மை தேடி வரும். ஆனால் நாம் முதலில் ஆண்டவரிடம் கேட்பது, ஆண்டவரே என் மனமாற்றம், என் வாழ்வின் மாற்றம், பிறருக்காக செபிப்பது, குடும்பத்திற்காக செபிப்பது. எனவே மனமாற்றமே புதுமையின் தொடக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். புனித அந்தோனியாருடைய புதுமைகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஏன், நம்முடைய வாழ்விலும் எத்தனையோ புதுமைகள் பல நேரங்களில் நடந்திருக்கின்றன. புனித அந்தோனியார் மட்டுமல்ல, எல்லா புனிதர்களுமே ஆண்டவர் இயேசுவினுடைய பார்வையில் அவர்கள் நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். புனித அந்தோனியார் 36 சிறு வயதிலேயே அவர் இறந்தாலும் 11 மாதத்திற்குள்ளாக அவர் புனிதர் பட்டம் பெறுகின்றார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய புனிதராக இருக்கின்றார். அனைத்து மக்களின் புனிதர் என்று 12ஆம் பத்திநாதர் பிரகடனம் செய்கிறார். இவர் ஒரு மறை வல்லுனர் என்று பிரகடனம் செய்யப்படுகின்றது. இப்படிப்பட்ட புனிதரை நம்முடைய கிராமத்தில், நம்முடைய பங்கில் நாம் பாதுகாவலராக ஏற்று வாழ்கின்றோம். இப்புனிதர் நம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நிறைந்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் மனமாற்றமை அழைக்கின்றார். புதுமைகள் செய்ய இன்னும் துடித்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, நல்ல ஒரு மனமாற்றத்தோடு இந்த புனிதரிடம் மன்றாடும். நம் ஒருவருக்காக ஜெபிப்போம், நம் பங்கு குருக்களுக்காக ஜெபிப்போம், கண்ணீர்களுக்காக ஜெபிப்போம். துறவரம் இன்னும் அதிகமாக வளர வேண்டும். இந்த துறவரத்தின் மூலமாக இறைவான வார்த்தைகளானது சமூக சேவையினாலும், கல்வி பணியினாலும், இன்னும் மருத்துவ பணியினாலும் இன்னும் வளர வேண்டும், மக்கள் வளர வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் பார்க்கின்ற பொழுது இந்த அளவுக்கு இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்தவம் இங்கு மலர்ந்ததனால்தான். இப்படிப்பட்ட புனிதர்கள், துறவைகள் நம்முடைய நாட்டிலே வருவதனால்தான். எத்தனையோ கல்வி நிறுவனங்கள், எத்தனையோ மருத்துவமனைகள், எத்தனையோ சமூக சேவை சங்கங்கள், இவைகளெல்லாம் பார்த்துத்தான் மற்ற மதத்தினர் நம்மை பார்த்து செயல்படுகிறார். எனவே பிறர் அன்போடும் மனித நேயத்தோடும் புனித அந்தோனியாரை போன்று கனிவோடும் பரிவிரக்கத்தோடும் நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து நிறைந்து மகிழ்ந்து வாழ இறை அருள் வேண்டி புனித அந்தோனியார் வழியாக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அனைவரும் எழுந்து நின்று மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் புனிதர் வழியாக சமர்ப்பிப்போம். இந்த பாறையின் மீது என் திருச்சபை கட்டுவேன் என்று மொழிந்த எம் இறைவா, புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம் திருத்தந்தை லியோ கர்தினார்கள், ஆயர்கள் மற்றும் அனைத்து குருக்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்மா நலனை தந்து நீரே ஊற்ற துணையாக இருந்து அவர்களுடைய இறைப்பணிகளை நிறைவாய் நிறைவேற்ற அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாட்டை வழி நடத்தும் எம் இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தந்து தன்னலம் நாடாது சுயநலம் பாராது மக்களின் நல்வாழ்விற்காக அவர்களது பணியை அவர்கள் நிறைவாக செய்திடவும், சிறப்பாக விவசாயிகளுக்கு அவர்கள் நல்ல சலுகைகளை தந்து மக்களை நல்வழியில் நடத்திட வேண்டும் என்று இறைவாய் உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் மறுவுருவே எம் இறைவா, இன்றைய திருக்கொடியை
அன்பின் மறு உருவே என் நிறைவா, இன்றைய திருக்கொடி ஏற்றி திருப்பலி வழிபாட்டை நிறைவேற்றி எமக்காக இறைவேண்டல் புரியும் அருள்பணியாளர் என் விக்டர் இன்பராஜ் அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர் இறைப்பணிகள் வழியாக எம் மறை மாவட்டம் பெற்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். அவர்களுக்கு நீவீர் நல்ல உடல் நலங்களை தந்து அவரின் இறைப்பணிகள் என்றும் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் அவர் வெற்றி பெற வேண்டுமென்றும் நீரே அவருக்கு உடனிருந்து காக்கவும் அரணாகவும் பாவமாகவும் இருக்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை நல்வழி நடத்தும் இறைவா, இன்றைய திருக்கொடி திருப்பலியை வழிநடத்தி சிறப்பிக்கும் எம் திருத்தல பங்கு பெறவினர் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்களுக்கு அவர்களின் குடும்பத்திற்கும் நல்ல உடல் உள்ளம் நலனை தந்து மென்மேலும் இப்பங்கிற்காக அவர்கள் உழைத்திடவும் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் ஊற்றாகிய என் இறைவா, காட்டுக்கோயில் அந்தோணியார் மிகுந்த புனிதர் என்ற சிந்தனையை தியானித்து நாங்கள் புனித அந்தோணியாரைப் போல கருணை மிகுந்த மனிதராக வாழவும் கருணையோடு அனைவரையும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வழிநடத்தவும் ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் சமாதானமாகவும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நூற்றாகி இறைவா, புனித அந்தோணியாரினுடைய ஆண்டு பெருவிழாவை ஆரம்பித்திருக்கின்றோம். கொடியேற்றின் வழியாக எங்களுடைய குடும்பங்களிலும் எங்கள் ஊர்களிலும் எங்கள் பங்குகளிலும் எங்களுடைய மறை மாவட்டத்திலும் இப்புனிதருடைய ஆசீர்வாதம் நிரம்ப பெற்று இந்த திருவிழாக்கள் வருகின்ற பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து புனித அந்தோணியாருடைய புதுமைகளையும் நலன்களையும் பெற்று மகிழ அருள் கூர்ந்தருளும். சிறப்பாக புதிய கல்வி ஆண்டை ஆரம்பித்திருக்கின்றோம். இதோ எங்கள் பங்கில் உள்ள இந்த கல்வி மையத்தையும் எங்கள் மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் அந்த பள்ளியில் பயிலும் மாணவ செல்வங்களையும் பயிற்றுவிக்கும் ஆசிரியர் பெருமக்களையும் ஆசிர்வதித்து இந்த ஆண்டு முழுவதும் நல்ல முறையில் பயில பிள்ளைகளுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தையும் அருளும்படி எங்கள் ஆண்டவரும் திருக்குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பவனி மெழுகுத்திரிகள் எடுத்து வரவும். திருப்பலி கருத்துக்கள். நெடுங்கமட்டு சின்னப்பன் ராக்கினி குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் நன்றி பலியாகவும் திருமணம் நடைபெறவும் வேலைவாய்ப்பு வேண்டியும் முகையூர் ஃபெலிக்ஸ் பிரியா குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் நன்றி பலியாகவும் உடல் உள்ள சுகம் பெறவும் முகையூர் சவுந்தர் கலா குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் நன்றி பலியாகவும் உடல் உள்ள சுகம் பெற வேண்டியும் பெங்களூர் சபரிமுத்து ஜேம்ஸ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் பெங்களூர் அனிதா நன்றி பலியாகவும் கடன் பிரச்சனைகள் நீங்கிடவும் முகையூர் அந்தோணியம்மாள் உடல் உள்ள சுகம் பெற வேண்டியும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. காணிக்கை தரும் நேரம் கடவுளேவும் திருமுன்னே அன்பினும் பலியாக அள்ளித்தரும் நேரம். காணிக்கை தரும் நேரம் கடவுளேவும் திருமுன்னே அன்பினும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. காணிக்கை தரும் நேரம் கடவுளேவும் திருமுன்னே. சகோதர
ஆணைய திருப்பலி எல்லாமல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயருக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவையானத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அந்தோனியார் எனும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்தில் நாங்கள் கொண்ட ஒரு காணிக்கைகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல் எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுரணிகளோடும் புனிதர்களின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சிவன் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை துணைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சிறப்பாக இந்நன்னாளிலே எம் பாதுகாவலராம் விருதவிளை நான் காட்டுக்கோவில் புனித அந்தோணியாருடைய திருக்கொடியை ஏற்றி இந்த ஆண்டு பெருவிழாவை துவங்கியிருக்கும் இந்த மகிழ்ச்சி மிகு நன்னாளிலே நிறைவான அருளையும் ஆசிரையும் ஆண்டவரே எங்கள் அனைவர் மீதும் நிறைவாய் பொழிந்தருள்வீராக. கருணை மிகுந்த காட்டுக்கோவில் புனித அந்தோணியார் எங்கள் வாழ்விலும் எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் மறை மாவட்டத்திற்கும் அவரை நம்பி வருகிற இத்திருத்தலத்தை தேடி வருகிற எல்லா பக்தர்களுக்கும் செய்து வருகின்ற நன்மை தனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த நன்றியின் அடையாளமாய் நாங்கள் துவங்கியிருக்கிற இந்த ஆண்டு பெருவிழா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தின் நாட்களாக இருப்பதாக. இந்த திருப்பலியில் நாங்கள் எந்தெந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் மனதில் சுமந்து நம்பிக்கையோடு உடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ, இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்தவர்களையும் இன்றைய நாளினுடைய திருக்கொடியை உபயமேற்று செய்கிற எல்லா நல்ல குடும்பங்களையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பீராக. சிறப்பாக இந்த திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்துகிற பெரு தந்தை விக்டர் இன்பராஜ் அவரையும் அவருடைய இறைப்பணியையும் அவருக்கு வேண்டிய உடல் சுகத்தையும் அவரோடு இணைந்து ஜபிக்கிற எல்லா அருள் தந்தையர்களுக்கு வேண்டிய நிறைவான அருள் வரங்களையும் தருவீராக. இந்நாளில் காட்டுக்கோவில் அந்தோணியாரை தேடி வருகிற எல்லா பக்தர்களும் நிறைவான கருணையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் என்றும் எப்பொழுதும் அவர்கள் வாழ்வுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்று நலமோடு வாழ புனித அந்தோணியாருடைய பரிந்துரையினால் எங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பீராக. சிறப்பாக இன்றைய நாளிலே இந்த ஆண்டின் புதிய கல்வி ஆண்டை துவங்குகிற எல்லா பள்ளிகளையும் மறை மாவட்டத்தின் பள்ளிகளையும் சிறப்பாக இந்த திருத்தலத்தில் கல்வி பணி ஆற்றுகிற புனித அந்தோணியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியையும் எங்கள் திருத்தலத்தில் நடக்கிற தொடக்க பள்ளிகளும் உயர்நிலை பள்ளிகளையும் நிறைவாய் ஆஸ்வதியும். எல்லா ஆசிரியர் பெருமக்களையும் பிள்ளைகளுக்கும் நிறைவான அருள் வரங்களை தந்து இந்த கல்வி ஆண்டு வெற்றியின் ஆண்டாக, பிள்ளைகளுக்கு நல்லதொரு எதிர்காலத்தின் ஆண்டாக, ஆசீர்வாதமான ஆண்டாக நினைவீர் மாற்றுவீராக. தொடர்ந்து இந்த பெருவிழா நாட்களில் நாங்கள் எடுக்கிற எல்லா நல்ல செயல்களையும் நீ நிறைவாய் ஆசிர்வதித்து இந்த பெருவிழா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் பெருவிழா நாட்களாக இருக்க உமது அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீர்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஆற்றலாம் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகிற இந்த திவ்ய நற்கருணையில் தகுந்த தயாரிப்பு உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
பிரமத சகோதரர்கள் யாராவது இருப்பின் தயவு செய்து இதில் பங்கு கொள்ள வர வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் பாபா அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றல என்னுள்ளம் பாபா பாபா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரே சுவை பாபா பாபா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரே சுவை பாபா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் பாபா சரி கரி சரி சா ni sari sani ni sa pa ma ga ma pa pa ga ni da pa sari ga ma pa ma ga ri sa உயிருள்ளவே உந்தே என் நிறைவா நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா உயிருள்ளவே உந்தே என் நிறைவா நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா நிரந்தர வாழ்வே என் தேவா நிரந்தர வாழ்வே என் தேவா நிம்மதி வாழ்வெனில் வாவா நிம்மதி வாழ்வெனில் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரே சுவை வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரே சுவை வாவா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் சிறிது நேரம் மாறுவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்பு பக்தர்களே, நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதருடைய பெருவிழாவை கொடியேற்றத்தோடு
மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் அக்களிப்போடும் தொடங்கி இருக்கிறோம். உண்மையிலேயே இன்றைய இந்த நாள் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால் நாம் அனைவரும் அபரிவிதமான அருளை பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. அதனை முத்தாய்ப்பாக இன்றைக்கு நாம் நிறைவேற்றிய திருப்பலியும் திருப்பலி அருளிய அருளும் ஆசியும். ஆகவே ஒவ்வொரு முறையும் நாம் இத்திருத்தலத்திற்கு வருகிற பொழுது திருப்பலியிலே பங்கு கொண்டு மன நிறைவோடு மகிழ்ச்சியோடும் செல்கிறோம். பல பக்தர்கள் சொல்வது உண்டு, இந்த இடத்திற்கு வந்து சென்றாலே மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி பிறக்கிறது, ஒரு நிம்மதி இருக்கிறது. எவ்வளவுதான் பாரமான சுமைகளோடு இந்த இடத்திற்கு வந்தாலும் திரும்பி செல்லுகிற பொழுது அதையெல்லாம் இறக்கி வைத்துவிட்ட ஒரு சுகம் கிடைக்கிறது என்று தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது உண்டு. ஆகவே இந்த அடிப்படையில் இந்த நாள், இந்த திருப்பலி, இந்த இடம், புனித அந்தோணியாருடைய பிரசன்னம், இவைகளெல்லாம் ஆண்டவருடைய அருளை அளவுக்கு அதிகமாக நமக்கு பெற்றுத்தருகிற ஒரு நாளாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே இந்த நாளில் இந்த கொடியேற்ற வைபவத்தையும் இந்த திருப்பலியையும் தலைமையேற்று சிறப்பித்த நம்முடைய பாசத்திற்குரிய பேரருட் தந்தை என் விக்டர் இன்பராஜ் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தந்தை அவர்கள் நம்முடைய அருகாமையில் இருக்கிறவர்தான். அவருடைய பங்கு அத்திப்பாக்கம் பங்கு பக்கத்தில் இருக்க ஆதிச்சனூர்னுடைய சிறிய கிராமத்தினுடைய சொந்தக்காரர். நம்முடைய மறை மாவட்டத்திற்கு குருவாகி கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளை அவர் நெருங்குகிறார். அளப்பெரிய பல பணிகளை செய்திருக்கிறார். அவருடைய முதல் பங்கு தச்சாம்படி பங்கு. பாத்திமா அன்னைக்கு பெரிய ஆலயம் கட்டி எழுப்பினார். அதன் பிறகு அமெரிக்காவில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேதபோதக பணியை ஆற்றிவிட்டு எளிமையான ஒரு சிறிய கிராம பங்காகிய மோசவாடிக்கு வந்தார். ஆகவே அந்த பங்கில் ஓராண்டு அந்த மக்களை ஒருங்கிணைப்பதிலும் அன்னை வேளாங்கண்ணி தாய்க்கு அற்புதமாக ஒரு கெபியை அமைத்தும் அந்த பங்கிலே பணியாற்றிவிட்ட பிறகு நம்முடைய வேலூர் மறைமாவட்ட முன்னையாள் ஆயர் மேதகு சவுந்தரராஜ அடிகளார் அவர்களால் சேத்துப்பட்டு லூர்து அன்னை திருத்தலத்தினுடைய அதிபராகவும் வட்டார முதன்மை குழுவாகவும் நியமிக்கப்பட்டார். அன்று தொடங்கி கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள், இந்த ஆண்டோடு 8 ஆண்டுகள் அந்த பங்கிலே அரும் பணி ஆற்றிருக்கிறார். சேத்துப்பட்டு லூர்து அன்னை திருத்தலம் இன்றைக்கு பொலிவு பெற்று உயர்ந்து வாங்கி மாட்சியோடு மிடுக்கோடு நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது அவருடைய பணி வாழ்வினுடைய உச்சம். அந்த ஆலயம் முழுவதையும் மறுசீரமைப்பு, ஏன் ஒரு புதிய ஆலயமாகவே அவற்றை உருவாக்கியிருக்கிறார். சேத்துப்பட்டுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், முன்னால் அந்த ஆலயம் எப்படி இருந்தது, இப்போது எப்படி அது அழுகிற மிளிர்ந்து நிற்கிறது என்பதையெல்லாம் நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும். ஆகவே செல்லுகிற இடங்களெல்லாம் அன்னைக்கு ஆலயம் அமைப்பதும் கெபி அமைப்பதும் அவருடைய தலையாய பணியாக கொண்டிருக்கிறார். காரணம், அன்னை மரியாள் மீது அவருக்கு அளவு கடந்த பக்தி. ஆகவே அந்த பக்தியின் நன்றியின் உணர்வாக செல்லுகிற இடங்களெல்லாம் அன்னையை மகிமைப்படுத்துகிறார். அதே போல் நம்முடைய சேத்துப்பட்டு மலை, அதற்கு ஒரு பாங்கான பாதையை அமைத்திருக்கிறார். தாட் சாலை, 4ஆம் படிக்கட்டில் ஏறி செல்ல வேண்டும், முடியாதவர்கள் ஏற முடியாது. இப்பொழுது எல்லாரும் அந்த சேத்துப்பட்டு மலையிலே வீற்றிருக்கிற லூர்து அன்னையை தரிசிக்க வேண்டும் என்று மிகுந்த சிரத்தையோடு அந்த சாலை அமைக்கிற பணியை முடித்திருக்கிறார். அதே போல் இன்னும் பல்வேறு ஆன்மீக பணிகளை ஆற்றி இந்த ஆண்டு அந்த பங்கிலிருந்து மாற்றலாகி
ரொம்ப நம்ம பக்கத்தில் வராரு. எங்கே வராரு? பெருமனும் பங்கு தந்தையாக பொறுப்பேற்க இருக்கிறார். ஆகவே இன்னும் நமக்கு நெருக்கமாக நெருங்கி வருகிறார். ஆகவே தந்தை அவர்களை இந்த ஆண்டு இந்த காட்டுக்கோவில் கொடியேற்றத்திற்கு வர வேண்டும் என்று அழைத்த உடனே, ஏனென்றால் அவர் ஆம் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. தொடக்கத்திலே அவர் சொன்னார், இந்த காட்டுக்கோவிலை அதிகமாக நேசிக்கிற பல பக்தர்களில் இவரும் ஒருவர், இவருடைய குடும்பமும் ஒன்று. அடிக்கடி வருவார்கள். மனசஞ்சலங்கள், குழப்பங்கள், தேவைகள் ஏற்படுகிற பொழுது மட்டுமல்ல, செல்லுகிற பொழுதெல்லாம் இறங்கி அந்தோணியாருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு போய்விட வேண்டும் என்பதற்காகவும் வருவார்கள். ஆகவே அந்தோணியார் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட குடும்பம். ஆகவே இத்தனை நல்ல அந்தோணியார் பக்தியும் மாதா பக்தியும் நிறைந்த ஒரு தந்தை இன்றைக்கு நமக்கு திருப்பலி ஆற்றி அருளை பெற்று தந்தது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி, ஒரு பேராக கருதுகிறோம். ஆகவே தந்தை அவர்களுடைய வருகைக்கும் அவருடைய செபத்திற்கும் அவருடைய இறை வார்த்தை பகிர்வுக்கும் திருத்தலத்தின் சார்பாக வந்திருக்கிற பக்தர்கள் உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக நாம் கரவொலி எழுப்பி நன்றியையும் பாராட்டியும் தெரிவிக்கின்றோம். தந்தை அவர்களுக்கு இந்த சிறிய பொன்னாடையை போர்த்தி அந்தோணியாருடைய படத்தை அவருக்கு பரிசாக அளிக்கிறோம். நம்மோடு இணைந்து திருத்தல வளர்ச்சியிலும் எல்லா செயல்பாடுகளிலும் முன்னெடுப்புகளிலும் பங்கெடுக்கிற நம்முடைய விருதுவிலகினான் காட்டுக்கோவில் குழுமத்தினுடைய அங்கத்தினருமாகிய அருட்தந்தை ஜோசப்சன் அடிகளார் அவர்களுக்கும் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவிக்கின்றோம். தந்தை அவர்களுக்கும் நாம் அந்தோணியாரின் பிரசன்னத்தை அவருக்கு பரிசாக அளிக்கிறோம். அடுத்ததாக இன்றைய இந்த கொடியேற்ற வைபவத்தை உபயம் எடுத்து சிறப்பித்த திரு ஜேம்ஸ், திருமதி மேரி சுஷீலா குடும்பத்தாருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். சென்ற ஆண்டே இந்த நாளுக்காக இவர்கள் குறித்தார்கள். ஆகவே இந்த திருக்கொடியையும் பவனியையும் மிகவும் பக்தியோடும் மரியாதையோடும் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து சிறப்பித்த திரு ஜேம்ஸ், மேரி சுஷீலா அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் வழக்கம் போல நமக்கு பாடல்களை பாடி இந்த திருவழிபாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஜெபிப்பதற்கு உதவிய நம்முடைய பாடகர் குழுவினர் திரு ஆனந்த் மற்றும் அவரை சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவிக்கின்றோம். அதேபோல் இந்த திருப்பலிக்கு வந்து கலந்து கொண்ட பக்தர்கள், இறை மக்கள், நம்முடைய விருதுவிலகினான் திருத்தல இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவிக்கிறோம். மேலும் இந்த நாளுக்காக தயாரித்த கொடியேற்ற வைபவத்தை பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிற திரு சேட்டு, திரு கிளாடின் அவர்களுக்கும்
கொடியேற்றத்தை சிறப்பாக செய்வதற்கு உதவி செய்த மற்ற அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, திருப்பலி முடிந்து புனித அந்தோனியர் செய்த நன்மைகளுக்கும் புதுமைகளுக்கும் நன்றியாக விருது விளங்கினான் பெரிய நாயகம் அமலமேரி மரிய கிளாடின் சித்ரா சாவியோ மற்றும் பவித்ரம் அந்தோனி குரூஸ் மேரி அனோடின் டொமினிக் ஸ்டெஃபி இவர்கள் அன்னதானம் செய்கிறார்கள். ஆகவே இந்த குடும்பங்களுக்கு நன்றியை தெரிவித்து திருப்பலி முடிந்து அனைவரும் அதில் பங்கு பெற்று செல்லும்படியாக உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த நாள் சிறப்புற உதவி செய்த அருட்சகோதரிகளுக்கும் மற்றும் பல்வேறு நிலையில் உதவி செய்கிற திருத்தல பணியாளர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். மற்றும் இன்றைய இந்த திருப்பலியை ஒளிப்பதிவு செய்கின்ற நம்முடைய அமலோற்பம் டி சகோதரர் ஜான்சன் அவினாஷ் அவருக்கும் நம்முடைய கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த பிள்ளைகள் நேற்றும் இன்றும் நம்முடைய இந்த திருவண்ணாமலை மறைக்கோட்டத்தில் நடக்கிற எல்லா திருப்பலி திரு நிகழ்வுகளுக்கும் சென்று ஒளிப்பதிவு செய்கிறார்கள். அவர்கள் அதிகமாக பணத்தை எதிர்பார்ப்பது கிடையாது. இதை ஒரு சேவையாக, இது ஒரு நற்செய்தி பணியாக இவர்கள் செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் இதுபோல் ஆன்மீக காரியங்கள் இன்னும் வராத மக்களுக்கு சென்று சேர்வதற்கும் பேருதவியாக இருக்கிறார்கள். அப்படி நோக்கமே பணம் கிடையாது. நற்செய்தியை அறிவிப்பதும் மக்களுக்கு இறை நம்பிக்கை ஊட்டுவதும் தான். ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு மீண்டுமாக ஒரு ஜோரா கரவொலி எழுப்பி நாம் நன்றியை தெரிவிக்கின்றோம். ஆகவே மீண்டுமாக அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். மீண்டும் ஒரு முறை நம்முடைய திருத்தல அதிபர் தந்தை தந்தை இருதயசாமி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய 30 ஆண்டு கால குருத்துவ பணி வாழ்வையே மிக விளக்கமாக என்னென்ன செய்தேன் என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு தாராள மனம் வேண்டும். அவர் எப்பொழுதும் மற்றவர்களை பாராட்டுவதிலே புகழ்வதிலே நல்ல ஒரு மனித நேயமிக்க நல்ல தாராள குணமுடையவர். தந்தை அவர்கள் மிக சிறப்பாக சேத்துப்பட்டு விகாரத்தில் உள்ள குழப்பலூர் பங்கிலே பணியாற்றிருக்கின்றார். எனவே தான் இவரை அந்தோனியாரிடம் சென்று இன்னும் மேன்மேலும் செய்ய வேண்டும். அந்த முதல் ஆண்டிலேயே இந்த சுழல்நிலை மறைமுக அந்தோனியாரை வைத்திருக்கிறார். அப்புறம் நற்கருணை ஆலயத்தை ஆராதனை கூடத்தை ஆலயத்தை கட்டியிருக்கிறார். இன்னும் பல திட்டங்களை தீட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே தந்தை அவர்களை மனதார பாராட்டுகின்றேன். அவருக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நம்முடைய 2 தம்பிகள் ஜோசப்சன் தாளாளர் அவர்களையும் உதவி தந்தை சதீஷ் அவர்களும் மூவருமே மிக முக்கியமானவர்கள், திறமை வாய்ந்தவர்கள், எல்லாவற்றையும் திறம்பட சிஸ்டமேட்டிக்காக செய்யக்கூடியவர்கள். மூவருமே எனக்கு நன்றாக பரிச்சயமானவர்கள். கடந்த ஒரு ஆண்டு என்னோடு சதீஷ் அவர்கள் உதவி பங்கு தந்தையாக இருந்தவர். பௌத்திரத்திலே மிக சிறப்பான பணியை ஜோசப்சன் மிக செய்திருக்கின்றார். மிகவும் திட்டமிட்டு இந்த மூவருமே செயல்படக்கூடியவர். எனவே திருத்தலம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட நல்ல திறமையுள்ள குருக்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். பாட்டு ரொம்ப அருமையாக பாடினீங்க. அப்புறம்தான் யாருன்னு கேட்டேன். எங்கள் ஊருன்னு சொன்னாங்க. எங்கள் ஊர்னா இது பெருமானம். இப்போ நீங்களும் பெருமானமா? அப்போ பூசைக்கு பஞ்சமேல் நல்லா பாடலாம். ரொம்ப அருமையாக பாடினீங்க நீங்கள் 4 பேருமே. வெரி குட், தேங்க்யூ, வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர்வாத தலைவனை மன்றாடுவோம். திரு தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பெற்று பெற தகுதி பெறுவீர்களாக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமையில் இருந்து விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்ந்து காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கு சகோதர சகோதரிகளுக்கு பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து
முடிவில்லாமல் பெறுவதைக் கண்டு ஆகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் ஆண் வீட்டில் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. பதுமை புனித அந்தோணியாரையும் திருத்தலம் தேடி வந்தோம். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா வாழ்வருளும். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா வாழ்வருளும். எங்கள் பாதுகாவலர் வாழ்க வாழ்க வாழ்க. எங்கள் பாதுகாவலர் வாழ்க. பதுமை புனித அந்தோணியாரையும் திருத்தலம் தேடி வந்தோம். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா வாழ்வருளும். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா வாழ்வருளும். பாவிகளின் அடைக்கலமே, கவலைப்படுவோரை தேற்றவே. பாவிகளின் அடைக்கலமே, கவலைப்படுவோரை தேற்றவே. ஆறுகள் காடுகள் கடந்து வந்தோம், துன்பங்கள் துயரத்தில் சோர்ந்து வந்தோம். உன்னை நாடி அருள் தேடி நாங்கள் ஓடி வந்தோம். பதுவை புனித அந்தோணியாரையும் திருத்தலம் தேடி வந்தோம். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா வாழ்வருளும். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா வாழ்வருளும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அற்புதம் காண விழைவோரே, நம் அந்தோணியாரிடம் வாருங்களே. அற்புதம் காண விழைவோரே, நம் அந்தோணியாரிடம் வாருங்களே. வாருங்களே